அனைவருக்கும் வணக்கம். இப்போ முக்கோணவியல் ட்ரிகனாமெட்ரி வந்துட்டு பயிற்சி 6.1ல் 3ல் 1 நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த மாடலில் ஒரு கணக்கு நம்ம போட்டிருக்கோம், எடுத்துக்காட்டு கணக்கு ஒன்று போட்டிருக்கோம் நம்ம வீடியோ. ஸோ இப்போ பயிற்சி கணக்கு ஒன்று போடுறோம், அதே மாதிரி தான் இது செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி. இது 2 கணக்கு தான் மாறி மாறி கேட்பாங்க. ஓகே, கேட்டால் இது கேட்பாங்களா அது கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுனா எடுத்துக்காட்டு 6.5 அது கேட்பாங்க. அப்படின்னா பயிற்சி 6.1ல் 3ல் 1 இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதையும் நம்ம ஒரு டைம் பார்த்துருவோம். ஓகேவா? ரைட். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வர வைக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? √1 + sin θ by 1 - sin θ. ஓகே, இன்ட்டு போட்டுரும். ஸோ ரூட்டு கொஞ்சம் நீட்டாக எடுத்துக்கலாம். கீழே என்ன இருக்குது பாருங்கள், இதே பேர் தான். 1 மேலே வரும், சைன் இதே வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருந்தால் அது ப்ளஸ் எழுதிக்கணும். ஓகே, அப்போ 1 + sin θ பை, அது மேலே நேரமோ அதே தான் இங்கேயும். ஸோ 1 + sin θ. பாருங்கள், இங்கே வந்துட்டு இங்கே மட்டும்தான் மைனஸ் இருக்குது, 1 - sin θ. மேலே எல்லாமே இங்கே 1 + sin θ, 1 + sin θ, 1 + sin θ, மூணுமே 1 + sin θ தான் அப்படியே வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், ரூட்டு போடுறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு நமக்கு, 1 + sin θ × 1 + sin θ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி x × x = x². அப்போ இது ஒரே மாதிரி இருக்குது. அதனால் 1 + sin θ (² அப்படின்னு போட்டுக்கிறோம். பை, இங்கே பார்த்தீங்கன்னா a - b × a + b அப்படின்னு வந்துருக்கு. அதுக்கு நம்ம எப்படி நமக்கு, அதாவது 1² மதிப்பு 1 தான், a² - b² வரும் நமக்கு ஆன்சரு. ஸோ அப்போ எப்படி எல்லாம் 1² 1 தான் மதிப்பு வரும். இங்கே சைன் இருக்குது, sin², அதாவது b². இது a² - b². b²னா இது வந்து a, இது வந்து b, இது வந்து a, இது வந்து b. b இருக்கிற இடத்துல சைன் இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a - b × a + b = a² - b². அப்போ a இருக்கிற இடத்துல 1 இருக்குது, அதனால் 1² மதிப்பு 1 தான். இங்கே ஃபார்முலா மைனஸ் இருக்குது, அந்த மைனஸு. இங்கே b இருக்கா, b இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், b இருக்கிற இடத்துலலாம் சைன் இருக்குது, அதனால் sin²θ. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், என்னது, sin²θ + cos²θ = 1. நமக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கிட்டு இன்னொன்று வந்து அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா, cos²θ வேணும். அப்போ என்ன செய்யலாம், இந்த sin²θ அந்த பக்கம் அனுப்பிடலாம். இப்போ பாருங்கள், cos²θ = இந்த 1, இந்த ப்ளஸில் இருக்கிற சைன் அந்த போனால் -sin²θ. ஓகே, இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுறேன். 1 + sin θ (² by 1 - sin²θ. 1 - sin²θ போல நம்ம என்ன எழுதலாம், cos²θன்னு எழுதலாம். cos²θ. ஓகே, தேவையில்ல. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள், மறுபடியும் ரூட்டு போடுறேன். இந்த ஸ்கொயர்டும் இந்த ஸ்கொயர்டும் ஒரே ஸ்கொயர்டாக மாற்ற போகிறோம். இந்த ஹோல் ஸ்கொயர்டும் இந்த ஸ்கொயர்டும் ஒரே ஸ்கொயர்டாக போட போகிறோம். அப்போ 1 + sin θ by cos θ (² மாற போகிறோம். இந்த ஸ்கொயர்டு ஒரே ஸ்கொயர்டாக போகிறோம். ஸோ இந்த ஸ்கொயர்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் மீதி நமக்கு என்ன இருக்கு பாருங்கள், 1 + sin θ by cos θ. இப்போ இது எப்படி எல்லாம், நமக்கு வந்து காசுக்கு வந்து இந்த 1க்கும் காசு சொந்தம், இந்த சைனுக்கும் இந்த காசு சொந்தம். ஸோ இந்த மாதிரி வி குறி போட்டிருக்கும் பாரு, இது இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். அப்போ இது எப்படி எல்லாம், 1 / cos θன்னு எழுதலாமா, ப்ளஸ் sin θ by cos θன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ 1 / cosன்னு எதோட தலைக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இது அங்கே பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். 1 / cos எங்கே இருக்குது பாருங்கள், 1 / cos. 1 / cos என்ன இருக்குது நமக்கு, சீக்கன் இருக்கா, 1 / cosக்கு சீக்கன். ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம். சீக்கன் θ ப்ளஸ் sin / cos அப்படின்னா நம்ம எழுதிருக்கோம் பாருங்கள், sin / cos. sin / cosன்னு என்ன இருக்குது நமக்கு, tan θன்னு இருக்குது. அப்போ sin / cosன்னு இருந்தால் அதுக்கு நம்ம tan θன்னு போட்டுக்கலாம், tan θ. ஓகேவா? ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வர வச்சிட்டோம். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு, இது வர வச்சிட்டோம் பாருங்கள். சீக்கன் θ ப்ளஸ் tan θ, சீக்கன் θ ப்ளஸ் tan θ, அவ்வளோதான். இது எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.